பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 106 1 அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 106 1 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது கர்த்தரை துதித்ததைப் போல நாமும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். தாவீது கர்த்தரை ஏன் அவ்வாறு துதித்தார்? எதனால் அவரை துதித்தார்? எதனால் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும்? கர்த்தர் நல்லவர் என்று அவரை துதிப்பதால் என்ன பயன் என்று சிந்தித்து பார்த்தோமானால், தாவீது நல்லவன் இல்லை, ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தன்னை சிங்கத்தின் வாயை கிழிக்க செய்து தன் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்தை கொன்று ராஜாவின் மகளை திருமணம் செய்து அரண்மனையில் வாழ வைத்து தன் மாமன் எறிந்த ஈட்டிக்கு தப்பச் செய்து வனாந்தரத்திலும் குகையிலும் ஓடி ஒளிந்த தன்னை மீண்டும் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் ராஜாவாக்கி தன் சொந்த மகனுக்கு பயந்து வெறுங்காலால் ஓடி கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் அவதூறுகளுக்கும் செவி கொடுக்காமல் தான் செய்த பாவத்திற்கு கர்த்தரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து அதற்குரிய தண்டனையை அனுபவித்து தன்னை கர்த்தர் மீண்டும் ராஜாவாக்கி தன்னுடைய வம்சத்தில் கர்த்தருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்க சித்தம் கொண்ட கர்த்தாதி கர்த்தரை, அதிசயமானவரை, ஆலோசனை கர்த்தரை, வல்லமையுள்ள தேவனை, நித்திய பிதாவை, சமாதான பிரபுவை, ராஜாதி ராஜாவாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்தான். அதாவது, எனக்கு உதவிகள் செய்தவர், என்னை தப்புவித்தவர், என்னை ஆசீர்வதித்தவர் நல்லவர் என்றான். தாவீது கர்த்தர் நல்லவர் என்று சொன்னபோது பாவங்கள் செய்த தாவீதாகிய நீ நல்லவனா என்று கேட்கவில்லை. மாறாக கர்த்தர் தாவீது வாழ்க்கையில் செய்த அற்புத அடையாளங்களை பார்த்த அவன் மகன் சாலமோன் தான் கட்டிய தேவாலயத்தில் எல்லா ஜனங்களையும் கூடி வரச் செய்து அவன் தேவ சமூகத்துக்கு முன்பாக தன் தகப்பனுக்கு நல்லவராக இருந்த கர்த்தரை நோக்கி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்தான். உடனே அதை புரிந்து கொண்ட அறிந்து கொண்ட எல்லா ஜனங்களும் கர்த்தாதி கர்த்தரை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்தார்கள். அப்பொழுது துதித்த அவர்கள் எல்லோர் மேலும் தேவ மகிமை இறங்கியது. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவரை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கிறவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று பார்ப்பதில்லை. ஏனென்றால் அவர் துதிக்கிறவர்களின் முகத்தை பார்ப்பதில்லை, துதிக்கிறவர்களின் இருதயத்தை பார்க்கிறவர், துதிகளை ஏற்றுக்கொள்கிறவர், நன்றியை ஏற்றுக்கொள்கிறவர், மகிமை செலுத்துகிறவர்களை ஏற்றுக்கொள்கிறவர். காரணம் என்னவென்றால், கர்த்தர் நல்லவர்களுக்கும் பாவிகளுக்கும் உலகத்தாரார்களால் கெட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். எனவே கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். அது என்னவென்றால், ஜெப ஆலய தலைவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து நல்ல போதகரே என்றான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்றார். எனவே நல்லவர்கள் மட்டுமே கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவருடைய நன்மையை பெற்று அவரை விசுவாசிக்கிற யாவரும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கலாம். மேலும் கர்த்தருடைய உதவிகள், நன்மையையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்ற யாவரும் அவரை துதிப்பார்கள். அப்படி துதிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும் தாவீது சொல்கிறார். கர்த்தருடைய உதவியும் கிருபையையும் பெற்று பாக்கியவான்களாக வாழ வேண்டுமாயின் நல்லவராகிய கர்த்தரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். மேலும் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தம் கேட்கப்படும், அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதாவது வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தனக்கு நன்மையையும் உதவியையும் செய்து தன்னை பாதுகாத்து உயர்த்தி மகிமைப்படுத்திய தேவாதி தேவனை
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது துதித்து பாக்கியவானாய் வாழ்ந்ததை பார்த்த அவன் மகன் சாலமோனும் துதித்து அதை பார்த்த அந்த ஜனங்களும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து கர்த்தருடைய மகிமையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதைப் போல தாவீதின் புத்திரர்களாகிய நாமும், அதாவது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாமும் கர்த்தர் இதுவரை நமக்கு எதிராக வந்த வாய்களையும் பொறாமை கண்களையும் கிழித்து நம்மை பயமுறுத்தி நம்மை துரத்தி நம்மை அழிக்க வந்து நம்மை வனாந்தர வாழ்க்கைக்கு துரட்டிவிட்ட சத்துருக்களை மேற்கொண்டு நம்மை அவர்கள் கையில் தப்புவித்து நமக்கு உதவி செய்து இதுவரை நன்மை செய்து ஆசீர்வதித்து பாக்கியவான்களாக வாழச் செய்கிற கர்த்தாதி கர்த்தரை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து கொண்டே இருப்போம். மேலும் அன்று சாலமோன் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்த போது இறங்கி வந்த மகிமை, மாறாத மகிமை, நித்திய மகிமை இன்று நாமும் துதிக்கும் போது இறங்கி வந்து நம்மை பாதுகாக்கும், வழி நடத்தும், ஆசீர்வதிக்கும் அடையாள அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் செய்யும். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தாவீதுக்கு நிச்சயமான நித்திய கிருபைகளை கொடுத்து அவர் குமாரனையும் அவன் ஜனங்களையும் துதிக்க வைத்து அவர்களை பாக்கியவான்களாய் வாழ வைத்து ஆசீர்வதித்ததைப் போல உம்மை நம்புகிற, விசுவாசிக்கிற, உம்முடைய நன்மைகளையும் உதவிகளையும் அற்புத அதிசயங்களையும் பெற்ற நாங்கள் சதா காலமும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கத்தக்க கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.